என்ன டெய்லர் மணி பானை எங்கேயுமா ஆத்துக்கு புறப்பட்டாப்ல இருக்கு? அம்மனுக்கு பொங்கல் வைக்கிறதா வேண்டுதலே அதுக்கு தான். சரிதான். பொம்பளைங்க குளிக்கிற இடமா பார்த்து வேண்டிக்கிட்டியாக்கும். ஏன் பொம்பளைங்க குளிக்கிற இடத்துல பொங்கல் வச்சா பொங்கல் பொங்காதா? பார்த்து வெட்டுமா, கழுத்து அங்கேயே நின்னுக்க போகுது. ஏல என்கிட்ட சொல்லவே இல்லையே. நீ பெரிய மனுஷன், உங்ககிட்ட நான் எதையும் சொல்லிட்டு தான் செய்யறேன்னா? இல்லண்ணா, ஓட்டப்பானையில அம்மனுக்கு பொங்கல் வைக்கிறத பத்தி. ஏன்டா உருப்படாதவன, ஓட்டப்பானையில எவனாவது பொங்கல் வைப்பானா? இந்த ஓட்ட வழியா குளிக்கிற பொம்பளைங்களை பாக்குறதுக்கு நம்ம 2 பேரும் தானே. நான் மட்டும் பின்ன எதுக்கு நான் என்ன கூட்டிட்டு வந்தீங்க? உதவாங்கிறதுக்கு ஆள் வேணுமல்ல, அதுக்கு தான். சரி, யாரோ 2 பேர் தழுக்கு முழுக்கு குளிக்கிறாங்க, நான் போய் பாக்குறேன். நீ போய் இந்த புடவையெல்லாம் கிழிச்சு வை. எதுக்குன்னு? படையா கிழிச்சா தானே தைக்க முடியும். குழப்பம் நடக்கணும்ல நமக்கு. போ. என்ன கிழிக்கிறதுக்கு பிளேடு? பிளேடால கிழிப்பாங்களா? பல்லாலே கடிச்சு போதுரு. போடா. அங்க பாருடிக்கா, எவ்வளவு பானை ஆத்தோட போகுது. அது நடிது போற பானை கவுந்தடிச்சு போகுது. ஆத்தோட போற பானை கவுந்தடிச்சு போனால நட்டமா போல நமக்கு நடி. வேலையை பாருங்கடி. அடியே, பானை ஆத்தோட வரல, அர்த்தத்தோட வருது. அடியே விஜயா, நீ எழுந்து சந்தக்கல்லுக்கு போ. ஏண்டி, நான் இங்கதான் இருப்பேன். ஓடி, விவரம் இருக்கு சொல்றேன். இந்த கல்லால அந்த பானை ஒரே உடைக்கணுங்கிற. இதனடி பானை பேசுது. அந்த பானை பேசும், பாடும், பாக்கும். அதனாலதான் அதை உடைக்கணுங்கிற. டெய்லர் மணி, ஏய்யா பொம்பளைங்க குளிக்கிறத திருட்டுத்தனமா பார்க்க சொல்லுதா? நான் ஒண்ணும் பொம்பளைங்க குளிக்கிறத பாக்கலையே, விஜயா குளிக்கிறத மட்டும் பார்த்தேன். ஏய்யா, அப்ப எங்களெல்லாம் பார்த்தா பொம்பளையா தெரியலையா? ஐயோ, நீங்க எல்லாம் பொம்பளைங்களா அப்படின்னு யார் சொன்னது? பாத்தியாடி இந்த ஆளுக்கு எவ்வளவு திமிருன்னு. ஏய், எல்லாரும் சேர்ந்து அடிச்சிடாதீங்கடி. ஆத்தோரமா உட்கார்ந்து பொங்கல் வச்சேன். என்னடா பொங்கல் இன்னும் பொங்கலையேன்னு தலைய பானைக்குள்ள விட்டு பார்த்தேன். பானை ஆத்து வழியா வந்துருச்சு. ஊரெல்லாம் அதேதாங்க பேச்சு. நாச்சியாரோட அண்ணன் மகனா டவுன்ல வாத்தியார் வேலை செய்யறானா. சின்ன பொண்ணைய வீட்டுக்காரி ஆக்கிறதா கணக்குன்னு சொன்னீங்க. இப்போ உங்க கணக்கே தப்பா போச்சு. காத்து இருந்தவன் முண்டாட்டிய நேத்து கூட்டிட்டு போன கதையாயிடுச்சு. சன்னாசி வச்சா வச்ச குறி தப்பாதுரா. நாளை காலையில பார். அம்மா, அம்மா, நாட்டியரம்மா. அம்மா, என்னடி அந்த சன்னாசி இல்ல மேலத்தாளத்தோட ஊர்ல வந்துட்டு இருக்காமா? யார் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கா? தெரியலையே. ஆமா, இங்கதான் வரான். வந்தவங்களை வாசல்லே நிக்க வச்சு பேசுனா எப்படி? நாச்சியாருக்கு மரியாதையே தெரியலையே. வந்து உட்கார சொல்லு. அப்படியே போய் ஆம்பளை உட்காரு. கட்ட கொடுமா கும்பல அந்த பக்கம். என்ன ஏதுன்னு கேளாண்டி. சொல்லுங்கப்பா. எங்க முதலாளி செல்வாக்க பத்தி நாச்சியாருக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் சொல்ல வேண்டிய முறைக்கு சொல்றேன். காளமாடு 50, கறவை மாடு 25, தோப்பு துறவு ஏராளமாப்பா. 50 காணி நிலம், வீடு, வாசல்னு இந்த 8 பட்டியல பெரும் பணக்கார புள்ளி எங்க முதலாளிதான். சரி விடு, எங்கள பாரு உங்களுக்கு இருக்கு. அந்த விஷயத்தை என்னன்னு சொல்லாம வரிசையந்தி வந்தது பார்த்தாலே தெரியல. சம்பந்தம் பேச வந்திருக்கோம். சம்பந்தமா? யாருக்கு? நாச்சியார் மகளை பொண்ணு கேட்டுத்தான் வந்திருக்கேன். ஓஹோ, இந்நேரம் இந்த சொல்லுக்கு செகுட்ல அறையிற மாதிரி 4 கேள்வி கேட்டிருப்பேன். இருந்தாலும் வீடு தேடி வந்துட்டேங்கிற மரியாதைக்கு அடங்க போறேன். இன்னும் பையன் என்னைக்கோ நாளைக்கோ வர்றான். அவனுக்கு என் பொண்ணுக்கு இந்த மாசமே கல்யாணம் இருக்கு. முடிஞ்சா அத்தனை பேர் வந்து பந்தி சாப்பாடு சாப்பிட்டுட்டு போங்க. போனா போகுது பொட்டையாச்சல் பதுவிசா பேசுனா நாச்சியார் ரொம்ப எகிற மாதிரி தெரியுது. இந்த சன்னாசி ஆசைப்பட்டா ஒண்ணு ஆசைப்பட்டது என் கை கிடைக்கணும், இல்ல ஆசைப்பட்டது எவன் கைக்கும் கிடைக்க கூடாது. அழிச்சிருவேன். இந்த சலசலப்பெல்லாம் உன் வீட்டுல வச்சுக்கிறேன். நாச்சியார் சொன்னதை மனசுல வச்சுக்கிறேன். என்ன மீறி வேற எவன் இந்த கிராமத்துக்குள்ள நுழையறாங்கிறத பார்ப்போம். அவன் எப்படி உன் மலகலத்துல தாலி கட்டுறாங்கிறதையும் பார்ப்போம். பாப்போம். எங்க பக்கமும் ஆள் கெட்டியாத்தான் இருக்கு.
பாடி யோ நாச்சியார் அம்மா எந்த நேரத்திலயும் வந்துருவாங்க ஐயா. வரமாட்டாங்க பாடி. காவக்காரரே, என்னம்மா? ஐயோ ரொம்ப உயரமா இருக்கு. அங்க பாருங்க. யோ தென்னை மரத்து மேல என்ன பண்ற? பூ பறிக்கிறேன். பூவா? தென்னை மரத்துல ஏதியா பூ? அதான் இல்லன்னு தெரிஞ்சு இறங்குறேன். அப்புறம் என்ன? ஓஹோ, விஷயம் அப்படி போதா? ஏன் அந்த திருட்டு வேலை? பேசாம கல்யாணம் பண்ணிட்டு போயா. அடியே காவக்காரைய மனசை புரிஞ்சுட்ட அளவு கூட நீ புரிஞ்சுக்கலையாடி. போயா. அன்னைக்கு ஆத்துல பானைக்குள்ள ஓட்ட போட்டு பார்த்தப்பவே உன் மனசை நான் புரிஞ்சுக்கிட்டேன். புரிஞ்சுக்கிட்டியா? அப்ப வாடி குடும்பம் நடத்த. அடி கல்யாணம் பண்ணிக்கலாண்டி. பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னால என் மனசை நீ தெரிஞ்சுக்கணும். எங்க உன் மனசை கையில எடுத்து காட்டு. சுமாரியா, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் விடிய காலையில கோலம் போடுறதுல இருந்து விளக்கு வச்சு பாய போடுற வரைக்கும் எல்லா வேலையும் நீ தான் செய்யணும். அம்மா நீங்க என்ன வேலைதான் செய்யறதா உத்தேசம்? நீ எல்லா வேலையும் சரியா செய்யறியான்னு நான் பாப்பேன். நாங்க எல்லா வேலையும் சரியா தான் செய்வோம். அம்மா நீங்க என்ன பண்ண போறீங்க? உட்காந்துட்டியா? தமிழ் சினிமா படத்துல கதாநாயகி ஒத்த கொம்பல சாஞ்ச மாதிரி சாஞ்சிட்டேன். நான் தான் கதாநாயக பாட்டு ஆரம்பிச்சலாமா? யோ சுமாரியா, ஒரு முக்கியமான விஷயம். என்ன தாலி இடுப்புல கட்டலாமா? அதெல்லாம் இல்லையா? அன்னைக்கு அவத்து அடகு வச்சலாமா? ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்லையா. நாச்சியார் அம்மாவுக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம கல்யாணம். அதுக்கு எதுக்கு என்னடி சம்பந்தம்? யோ முதலாளி அம்மாவுக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம கல்யாணம் நடக்கணும். யார் இவ கிறுக்கியா இருக்கிறா? அது ஒரு வயசு குழந்தை எப்படி? அதெல்லாம் எனக்கு தெரியாது. வர்ற 10ஆம் தேதி கல்யாணம். அந்த கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம கல்யாணம். அதுக்கு முன்னாடி நடக்காதா? எட்ரி கையா ம். எட்ரி. அடியே நீங்க எல்லாம் விளங்க மாட்டீங்க. ஆம்பளை பாவம் முடிச்சு தெரு தெருவா அலைய போறீங்க. சத்தியமா சொல்றேன்டி, நீங்க எல்லாம் விளங்க போறது இல்ல. பாரு உங்க முதலாளியமான விளங்க போறது இல்ல. ஏண்டி கண்ணா பின்னான்னு ஒரு பாட்டாவது பாடேண்டி. அது முடியாதா? முடியாது. அச்சப்பா. ஏன் மாரிமுத்து, சக்கரத்துல ஏதாவது தடுக்குதா? தடுக்கிறது எதுவும் இல்ல, சன்னாசிதான். மாரிமுத்து, டவுனுக்கு அடுத்த வண்டி எப்படா? பொழுது சாய ஒரு வண்டி இருக்குதுங்க. அந்த வண்டியில வாத்தியார எங்க அப்படியே கொண்டு போய் ஏத்தி விட்டு வா. டவுனுக்கு முழுசா போய் சேரட்டும். எப்படி எப்படி? சன்னாசிக்கு மறு பேச்சு பேசினா பிடிக்காது. இல்ல, போறதுதான் போறோம், அதுக்கு உண்டான காரணத்தை தெரிஞ்சிட்டு போகலாம் வேண்டியதான். அது நியாயம். ஏய் சொல்லுங்கடா. நாச்சியார் மக சின்ன பொண்ணு கழுத்துல எங்க முதலாளியா தாலி கட்டணும். ஏய், மீறி எவனா தாலி கட்டினான்னா அவன் உடம்புல தலை இருக்காது. எப்படி? என் வீட்டு பொண்ணு கழுத்துல நீ தாலி கட்டுவ, நான் அதை பார்த்துட்டு சும்மா இருக்கணும், அப்படித்தானே? நான் பெத்து வச்சிருக்கிறதே பொட்டை இல்லடா, சரியான ஆம்பளை. டேய், உன் முறை பொண்ணு கழுத்துல இன்னொருத்தன் தாலி கட்டுவேங்கிறான், ரெண்டுல ஒண்ணு பாரு. வாத்தியார, அது பள்ளிக்கூடத்து பசங்க அடிக்கிற குச்சி இல்ல, கம்பு. கம்பு எடுத்தா சுத்த தெரியணும். பண்பாடோட பாடம் கேட்டா சொல்லி கொடுக்கவும் எனக்கு தெரியும். இப்படி முரண்பாடா பேசினா அடி கொடுக்கவும் தெரியும். வாத்தியார முழுசா அனுப்பி வைக்கலாம் நினைச்சேன், ஆனா அறகுறையா தான் போய் சேருவார் போல. ஏய், இந்த ஜென்மத்துக்கு மறக்க முடியாதபடி கொடுக்க வேண்டியதை கொடுத்து அனுப்பிட்டு தோப்பு வீட்டுக்கு வந்து சேருங்க. நான் ஐயரை பார்த்து கல்யாணத்துக்கு நாள் குறிக்கிறேன்.